வாழைப்பழத்தில் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அதோட டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எங்கள் ஊரில் இலைப்பம்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நான் இலையப்பம் செய்கிறதுக்கு 3 ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இட்லி கொப்பரையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அது வெந்ததும் அதை எடுத்து தோலை உரிச்சிட்டு இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வருங்க. ஒரு ஸ்மெல் வரவும் அதை இறக்கிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ஏத்தம்பழத்துக்கு கூட இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா பிசைஞ்சிடணும். உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பூரணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு பொன்னிறம் வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சர்க்கரையை சீவி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இந்த ஸ்டேஜ் வரவும் இறக்கிருங்க. இறக்கி இந்த சர்க்கரை பாகை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காவை திரும்ப அடுப்பில் வச்சுருங்க. அது கூடவே ஆற வச்சுருக்க சர்க்கரை பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்சு உப்பை போட்டு நல்லா கிண்டிருங்க. அது கட்டியானதும் ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி போட்டுட்டா நம்ம இலையப்பத்துக்குள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிரும். இப்போ ஃபைனலாக நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு வாழை இலையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி ஆவியில் ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாழைப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டுங்க. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.